இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது சாத்தியமான ஒன்றா? ஏனென்றால் கிறிஸ்தவ மதத்திற்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கின்றன. இந்த பல பிரிவினைச் சேர்ந்தவர்களை எல்லாம் ஒன்றாக இணைக்க முடியுமா? இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய சூழ்நிலை கைகூடி வருமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக கிறிஸ்தவர்களாகிய நாம் பல கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபை என்கிற போதும், சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் என்கிற போதும், பிற சபையைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள், பெந்தகோஸ்து சபையினர், இவர்கள் எல்லோருக்குமே சில கருத்து முரண்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கருத்து வேறுபாடுகள். இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சில நேரங்களில் தங்களுடைய திருச்சபையில் அவற்றை பற்றி எடுத்து சொல்லுகிற போது, போதிக்கிற போது, பல நேரங்களில் அடுத்த சபையினரை குறை சொல்லுவதை பார்க்கிறோம். அவர்களுடைய சபை உண்மை இல்லை என நிராகரிக்கிறோம். கிறிஸ்து அங்கு இல்லை என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறோம், பழித்துரைக்கிறோம். அது நல்லது கிடையாது, அது ஆரோக்கியமானது இல்லை. கிறிஸ்து ஒருவரே, கிறிஸ்துவின் திருச்சபை ஒன்றே. கிறிஸ்துவின் திருச்சபைக்கான தலைவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அப்படிப்பட்ட கிறிஸ்துவை அறிவிக்கின்ற போது நிச்சயமாக நமக்குள் கருத்து முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். பிளவுகளும் பேதமைகளும் இருக்கத்தான் செய்யும், வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக நாம் ஒருவர் மற்றவரை குறை சொல்லி, பழி சொல்லி, குற்றம் சுமத்தி நிராகரிப்பதும் புறக்கணிப்பதும் அவமானம் செய்வதும் கூடாது. சமீபத்தில் என்னுடைய பகுதியில் இருக்கின்ற சில பாஸ்டர்களை தனித்தனியாக குட்டி திருச்சபையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற பெந்தகோஸ்து சபையினுடைய தலைவர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி அவர்களோடு நான் உறவாடி கொண்டிருந்தேன், பேசிக்கொண்டிருந்தேன். அப்படி நான் பேசுகிற போது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறையோ நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி வர வேண்டும். இந்த பகுதியில் இருக்கின்ற எந்த திருச்சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரிவினை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி வர வேண்டும். நாம ஒன்றாக கூடி வரலாம், நாம செபிக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம். பிறகு நாம் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று, நம்முடைய பணிதளங்களுக்கு சென்று நாம் பணியாற்றலாம். இந்த செய்தியை நான் முன்மொழிந்த போது அங்கிருந்த நிறைய பாஸ்டர்கள், இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இதனை வரவேற்றார்கள். இதை குறித்து மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அந்த கூட்டம் எல்லாம் முடிந்துவிட்ட பிறகு ஒரு பாஸ்டர் என்னை வந்து சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் அவர் என்னோடு பேசினார். ஃபாதர், தூய ஆவி உங்கள் வழியாக செயலாற்றுவதை எங்களால் உணர முடிந்தது. நீங்கள் பேசுகிற போது நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்றாக இணைந்து செபிக்க வேண்டும், நம்முடைய திருச்சபையை இன்னும் ஆழமாக இறை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இறை வார்த்தையிலும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று நீங்கள் சொல்லும்போது உண்மையிலேயே தூய ஆவியானவர் நம் மத்தியில் செயலாற்றுவதை நான் உணர்ந்தேன் என்று சொன்னார். அன்பு சகோதர சகோதரிகளே, இறையாட்சி என்பது இதோ அங்கே இங்கே என்று சொல்லுகிற அளவிற்கு இல்லை. ஆண்டவர் மிக தெளிவுபடுத்துகிறார்.
இறையாட்சி உங்கள் நடுவேயே செயலாற்றுகிறது. உங்களிடத்திலேயே அது செயல்படுகிறது. நம் ஒவ்வொருவரிடத்திலும் இறையாட்சியானது மலர வேண்டும். என்னிடமிருந்து அந்த இறையாட்சிக்குரிய மதிப்பீடுகள் வெளிப்பட வேண்டும். அது ஒற்றுமையின் அடையாளமாக, அன்பின் அடையாளமாக, மன்னிப்பின் அடையாளமாக அது நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உணர்வு நிலை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இது என்னிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். என் குடும்பத்தில் இத்தகைய உணர்வு நிலை இருக்கிறதா? இந்த குடும்பத்திலேயே இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், பிளவுகளை பார்க்கிறோம். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை உறவுகளுக்கிடையே சண்டை சச்சரவுகளை பார்க்கிறோம். பேசாம ஒருத்தரோடு ஒருத்தர் எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லி கொண்டு மோதிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இறையாட்சியினுடைய கருவிகளாக நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் மிக தெளிவுபடுத்துகிறார், இறையாட்சி உங்கள் நடுவேயே உள்ளது, நம் மத்தியில் உள்ளது, என்னிடத்தில் இருக்கிறது. என்னிடத்திலிருந்து அன்பு வெளிப்படுகிற போது, என்னிடத்திலிருந்து மன்னிப்பு வெளிப்படுகிற போது, என்னிடமிருந்து இரக்க செயல்கள் வெளிப்படுகிற போது, என்னிடமிருந்து ஒற்றுமையும் சமத்துவமும் சகோதரத்துவம் வெளிப்படுகிற போது, உண்மை நீதி நேர்மையோடு நான் நடந்து கொள்கிற போது, இறையாட்சி என்னிடமிருந்து வெளிப்படுகிறது, என் மத்தியில் செயலாற்றுகிறது. அதை அந்த பாஸ்டர் உணர்ந்து கொண்டார். சகோதரனே, சகோதரியே, இத்தகைய அனுபவத்தை நம்மால் உணர முடிகிறதா? இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் அற்புதமாக சொல்லுகிறதே, ஞானம் ஆற்றல் கொண்டது, ஞானம் அறிவாற்றல் உடையது, ஞானம் தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பலவகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. ஞானத்தை எவராலும் எதிர்க்க முடியாது. ஞானம் எப்பொழுதும் நன்மையே செய்யும், மனிதநேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்கிற போது அந்த ஞானமாகிய இறைவன் நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் செயலாற்ற வேண்டும். நாம தான் முன்வரணும். நாம ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கணும். ஒற்றுமைக்கான, சமத்துவத்திற்கான, சகோதரத்துவத்திற்கான ஒரு வழியை கட்டமைக்க வேண்டும், ஒரு பாதையை செம்மையாக்க வேண்டும். அப்படி ஒருவர் மற்றவருடைய கரம் கோர்க்கிற போது இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது சாத்தியமே. நாம் ஒன்றாக இணைந்து வருகிற போது இறையாட்சி நம் மத்தியில் மலர்வது உண்மையே. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் ஜெபிக்கலாம். கடவுளுடைய ஆசீரும் நம் மத்தியில் வெளிப்பட வேண்டும். அது ஞானமாய் வெளிப்பட வேண்டும். அந்த தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும். இந்த அருளுக்காக, இந்த ஆசீர்வாதத்திற்காக இன்றைய நாளில் இணைந்து நாம் ஜெபிப்போமாக. ஆமீன்.